நம்பாதே ஏன் எதற்கு எப்படி என்று சிந்திப்பாயா தந்தை கடவுள் இல்லை என்று சொல்லி அளவு குத்தி காரில் பாத்தியா வேடிக்கை பார்க்கும் தமிழனவே ஆபத்து ஐயோ ஆபத்து வந்தது நாட்டோரே ஆபத்து சாமியார்களால் ஆபத்து RSS போர்வையிலே ஆரிய பாம்பின் நடமாட்டம் வேடிக்கை பார்க்கும் தமிழனே சிந்திப்பே அருள்வாக்கு ஆபத்து ஐயோ ஆபத்து நாட்டோரே
எங்கடா போறீங்க? அன்பார்ந்த தோழர்களே, சாலையில் இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களும்
வாகனத்திற்கு பின்னால் செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். பிரச்சார வாகனத்திற்கு பின்னால் செல்லுமாறு அழகு குத்துகிற வாகனத்திற்கு பின்புறம் செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அனைத்து தோழர்களும் தவளை அழகு குத்துகிற வாகனத்திற்கு பின்புறம் செல்லுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். சாலையில் யாரும் நிற்க வேண்டாம். அனைத்து தோழர்களும் பறவை அழகு குத்துகிற வாகனத்திற்கு பின்புறம் செல்லுமாறு அன்போடு வேண்டுகிறோம். கொளத்தூர் தீனா அவர்களை அழகு குத்துகிற இடத்திற்கு வருமாறு வேண்டுகிறோம். நாத்திகர் விழா பேரணிக்கு வந்திருக்கும் தோழர்கள் அனைவரும் அழகு குத்துகிற இடத்திற்கு வரவும், அனைவரும் அழகு குத்துகிற வண்டிக்கு பின்னால் சென்று நிற்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். தோழர்கள் அழகு குத்துகிற வண்டிக்கு பின்னால் சென்று தோழர்கள் அழகு குத்துகிற வாகனத்திற்கு பின்னால்
பெருந்தளவாக கூடியிருக்கின்ற தோழர்களே, மிகச்சிறப்பான ஒரு விழாவை மாநில மாநாட்டை போல் நடத்தி முடித்திருக்கின்ற மகளிரணி தோழர்களே, மிகச் சிறப்பாக இந்த வேளையில் கலை நிகழ்ச்சிகள், மந்திர மதமான நிகழ்ச்சிகள், அறிவார்ந்த கருத்துக்களை முன்வைத்த தோழர்களே, தோழியர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கம். எனக்கு முன்னாலே பேசிய சுந்தரவேலி அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிட்டார்கள். உலகத்திலேயே பெண்களுக்காக நடத்தப்படுகின்ற நாத்திக மாநாடாக இதுதான் இருக்கும் என்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டார்கள். அது 100% சரியான உண்மையான ஒரு செய்தி. அந்த செய்தியை நான் ChatGPT, AI எல்லா இணையதளங்களிலும் நேற்று உட்கார்ந்து நான் தேடி பார்த்தேன். உலகத்தில் பெண்கள் நாத்திகர்களாக எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், விமன் எதிக்ஸ் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று அதை தேடி பார்த்தபோது ஒரு 10 வினாடிகள் எடுத்துக்கொண்டு ChatGPT அந்த தகவலை சொன்னது, உலகம் முழுவதும் பெண்கள் நாத்திகர்களாக இருந்தவர்கள் வெறும் 9 பேர் மட்டும்தான் என்று ChatGPT சொன்னார். அந்த 9 பேரும் யார் என்று சொன்னால் மிகப்பெரிய அறிவாளிகள், சயின்டிஸ்ட், மேத்தமேட்டிக்ஸ், பிலாசபர். அந்த துறையிலே இருந்து கொண்டு மதத்தை அவர் எதிர்க்காக இருக்கிறார்கள். அவர்கள் கூட நாத்திகம் என்ற அந்த கோட்பாட்டின் கீழ் வருகின்றவர்கள் அல்ல. ஆக மதத்தின் அடிப்படையில் கடவுள் மதத்தை பேசுகின்ற உலகத்திலேயே 9 பெண்கள் இருக்கிற போது இந்த உலகத்தில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை என்ற ஒரு முழக்கத்தோடு ஓடுகிறார்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை உலகத்தில் நீங்கள் எங்கேயாவது பார்க்க முடியுமா? கடவுள் பெண்கள் உலக நாத்திகர் மாநாடு நடக்கிறது. நாத்திகர் மாநாட்டினுடைய பிரதிநிதிகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஜெர்மனியிலே நடத்தினார்கள், பிறகு அமெரிக்காவிலே நடத்தினார்கள். அந்த மாநாட்டு பிரதிநிதிகளை எடுத்து பார்த்தீர்கள் சொன்னால் 1 அல்லது 2 பெண்கள் தான் இருப்பார்கள் தவிர அது நாட்டில் தான் அதிகாரிகள் இருப்பார்கள். அதுவும் எண்ணிக்கை 100 தான் இருக்கும் கேட்பார்கள். ஆக நாத்திக இயக்கத்தை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி காட்டிய உலகத்திலேயே ஒரே இயக்கம் பெரியார் இயக்கம் மட்டும்தான் என்பதை நாம் நிமிர்ந்து நின்று தலை கொண்டு சொல்லிக் கொள்ளலாம். இந்த நாத்திக கருத்திலான பெரியாருடைய இந்த கோட்பாடு சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட காலத்தில் சுயமரியாதை இயக்கத்திலேயே கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் இருக்கலாம் என்று பெரியார் விதிவிலக்கு அறிவிக்கிறார். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களெல்லாம் இருக்க இல்லை. தொடர்ச்சியாக அவர் நடத்திய இடைவெளிகளை கடவுள் பெயரால் நடக்கின்ற சுரண்டல், கடவுள் பெயரால் நடக்கிற சாஸ்திரங்கள், பார்ப்பனியங்கள், இவைகளெல்லாம் கட்டுரைக்கிற எழுத்துக்களை, பேச்சுகளை வாழ்நாளும் பெரியார் பேசிக் கொண்டு இருந்தார். அது ஒரு கட்டத்தில் தன்னுடைய கருத்தை நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஒரு இறுதியான ஒரு முடிவுக்கு வந்து அவர் கடவுள் மறுப்பு என்ற கருத்துக்களை பேசுவதற்கான ஒரு சூழலை விடயபுரம், திருவாரூர் பக்கத்தில் இருக்கிற விடயபுரம் என்ற ஒரு ஊரில் பெரியார் 1967ஆம் ஆண்டு மே 24ஆம் தேதி தலைவர், சேலம் மாவட்ட மகளிரணி தலைவர் தோழர் சுகா அவர்களே, நிகழ்ச்சியில் தொடக்குறை ஆற்றியிருக்கிற தமிழ்நாடு அறிவியல் மன்றத்தின் தலைவர் தோழர் சிவகாமி அவர்களே, சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற கழகத்தின் பொதுச் செயலாளர் தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களே, பேராசிரியர் சுந்தரவள்ளி அவர்களே, மிகவுரிய தோழர் ஜெசி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நமக்குள்ள ஒரு வெளி மாநில விருந்தினராக தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற முனைவர் வைரி நரேஷ் உள்ளிட்ட அவருடைய தோழர்களே, பெங்களூரிலிருந்து வருகை இருந்திருக்கிற எஜுகேஷன் ஆர்கனைஸ் அமைப்பின் தோழர் ஜாலஜி அவர்களே, நாகரத்னா அவர்களே, தோழர்களே, தமிழ்நாடு எங்கிலும் இருந்து வந்திருக்கிற தோழர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளர், இதிலும் உட்பட்ட தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் பறைசை வாயிலாகவும், பாடல்கள் வாயிலாகவும், நடன நிகழ்ச்சியின் வாயிலாகவும் பல்வேறு செய்திகளை, இன்றைக்கு தேவையாக உள்ள பல செய்திகளை
மிக எளிமையாய் நம் மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிற காஞ்சி மக்கள் மன்றத்தின் பெருமைக்குரிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாத்திக விழாவின் சிறப்புகளை எல்லோரும் சொல்லியிருக்க நானும் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த மாநாட்டு தீர்மானத்தில், கடைசி தீர்மானத்தில் ஒரு செய்தியை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். பெரியார் நாத்திகத்தை சமூக விடுதலையுடன் இணைந்தார். மானமும் அறிவும் நிறைந்த வாழ்க்கைக்கு நாத்திக நெறிமுறையை பெரியார் முன்மொழிந்தார் என்பதை அதில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். இப்போ மற்ற இடத்து நாத்திகத்திற்கும் நமக்கும் உள்ள சிறு வேறுபாடுகள் உண்டு. நாம் அதை எடுக்கிற நோக்கத்திலும் சில வேறுபாடுகள் உண்டு. நம்முடைய எதிரிகளாக இருக்கிற மனுவாதிகள் யாரை நாத்திகர் என்று சொல்கிறார்கள் என்றால், நாஸ்திகா வேத நிந்திகா. யாரெல்லாம் வேதத்தை நிந்திக்கிறார்களோ மறுக்கிறார்களோ அவர்களெல்லாம் நாஸ்திகர். அவர்கள் வேதத்தில் அவர்கள் ருத்ரனை சொல்லுகிறார்கள். அந்த சொல்லை அவர்கள் சொன்னது வேத கடவுளான ருத்ரன் என்பவனை பற்றி. அவன் ஆரியர் இல்லாத சமுதாயத்தை சேர்ந்தவன். அவனை ஒரு வேதத்தை மறுப்பதில்லை, ஏற்றுக்கொள்வதை மறுக்கிறார், எதிர்க்கிறார், வாழ்க்கை முறைக்கு எதிராக நிற்கிறார். பின்னால தன்மையப்படுத்தி அவனுக்கு சிவன் பேர் கொடுத்துட்டாங்க, அது வேறு. ஆனால் அவனைத்தான் அப்படி வேதம் குறிப்பிடுகிறது. தங்கள் வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதே நாஸ்திகர் என்று சொல்கிறது. பெரியாருடைய பார்வையில் ஏறக்குறைய அப்படித்தான். வேதத்தை முன்வைத்து, வேதத்தின் அடியொற்றி வந்த மனுவாதத்தை, மனு சாஸ்திரத்தை முன்வைத்து படைக்கப்பட்டிருக்கிற இந்த ஜாதிய சமுதாயம், ஜாதியை உறுதியாக கட்டி காப்பாற்ற ஏற்படுத்தப்பட்ட ஆணாதிக்கம் அல்லது பெண்ணடிமைத்தனம், இவற்றின் மீது கேள்வி வைத்த பெரியார் அதற்கு ஆணி வேறாக இருக்கிற இந்த சாஸ்திரங்கள், புராணங்கள், வேதங்கள், மனுவாதம் எல்லாமே இருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கரும் அதுதான் சொன்னார். சாஸ்திரங்களின் அதிகாரங்களை, அதாரிட்டி ஆஃப் சாஸ்திரம் அவர் சொன்னார், அதை தகர்க்க வேண்டும், அதுதான் ஜாதியை ஒழிக்க வழி. இப்படித்தான் அவரும் சொன்னார். அந்த பார்வையில் சொன்னதோடு இந்த செய்திகள், ஏற்கனவே பேசப்பட்ட செய்திகளோடு அவற்றையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக புதுச்சா அவர் குறிப்பிட்டதை போல 1967 இன்றைக்கு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரியார் இந்த நாளில் தான் கடவுள் மறுப்பு வாசகங்களை வரிசையாக நிரல்படுத்தி சொன்ன நாள் இது. கடவுள் மறுப்பு தத்துவம் அவரிடம் இருந்தது, நிரல்படுத்தி ஒரு வாசகமாக முன்வைத்த நாள் இந்த நாள் என்பதை குறிப்பிட்டார்கள். அதோடு அவர் இன்னொன்று கடவுளை கற்பித்தவனை முட்டாள் என்பவர் நிறுத்திவிட்டார். அது இன்னொன்று சொன்னார், ஆத்மா, மோட்சம், நரகம், பிதர்லோகம் ஆகியவற்றை கற்பித்தவன் அயோக்கியன் என்று சொன்னார். இவன் முட்டாள் கடவுளை உண்டாக்கி விட்டார். அயோக்கியர்கள் தான் ஆத்மா, மோட்சம், நரகம், பிதர்லோகம், மறுபிறப்பு எல்லாவற்றையும் உண்டாக்கிறவர்கள் தான். இவன் அறியாமையாக செய்ததாக இருக்கலாம், அதை எடுத்துக்கொண்டவர்கள் அதை ஆதிக்கமாக மாற்றி இருக்கலாம். ஆனால் ஆத்மாவை உருவாக்கியவன் அந்த சிந்தனை போக்கை அவருடைய மொழியில் சொன்னால் பெரியார் அவர்கள் சொல்லுவார், எப்படி கடவுள் நம்பிக்கை வச்சிருக்காங்க, சொர்க்கம் மோட்சம் என்பவை தின்பண்டர்களாகும், நரகம் என்பது ஒரு பூச்சாண்டி, குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கடவுள் என்பது ஒரு விளையாட்டு சாமான். ஏன்னா அவர் அதுக்கு பின்னால் சொல்லுவார், இளம் குழந்தைகள் போய் மூத்திரத்தை மண்ணில் பெய்து அதை பிரிச்சு கொட்டாங்குச்சியில் இட்லி சொல்லி, இது இட்லியா, இது கடவுள், இது பொன்னாய் மாப்பிள்ளையாய் செய்வார்கள். அதைத்தான் வயது வந்த நடிகர்கள் கடவுள் பெறால் கடவுளுக்கு திருமணம் நடத்தி கொண்டிருக்கிறான் என்று சொல்லுவார். இது குழந்தைங்க மட்டும்தானா, இந்த நடிகர்கள்லாம் வயசானவங்களால் செஞ்சு இருக்கிறான் என்பதாக அவர் சொல்லுவார். அப்படி பல விஷயங்களை அவர் சொல்லுவார். மோட்சம் சொர்க்கம் இன்றைய கல்லு கடைகள், சாராய கடைகளில் போல என்று சொல்லுவார். அப்படித்தான் அவரை அறிமுகப்படுத்துகிறார். இன்னும் வேடிக்கையா பொருளாதார கணக்கோட போடுகிறார். என்ன ஒரு மனிதன் தினம் 8 நாள் சம்பாதித்து 4 நாள் மிச்சம் பிடித்தால் அவன் அதை கில்லுகளுக்கும், சடங்குகளுக்கும், சாமிகளுக்கும், பொங்கல்களுக்கும் செலவு செய்ய வழிகாட்டப்படுகிறான். அவன் ஒரு வாரத்தில் சேர்த்ததை குடியில் செலவு செய்கிறான். ஒரு மாதத்தின் மீதத்தை பண்டிகையில் செலவு செய்கிறான். ஒரு வருஷ மீதத்தை திதியில் செலவு செய்கிறான். 10 வருஷ மீதத்தை கல்யாணம், கருமாதியில் செலவு செய்திருக்கிறார். சேமிப்புக்கே வாய்ப்பே இல்லை. வாழ்நாள் முழுவதும் கடனாளியாக வாழ வைப்பதற்கும் இந்த கடவுள் ஒரு பக்கம் பயன்படுத்துகிறார்.
அது நம்ம சிறப்புள்ள அர்த்தமுள்ள இந்து மதம் தான் நம் நாட்டில் ஞான பூமியில் அப்படின்ற ஒரு செயல்களை செய்து கொண்டிருக்கிறது என்பதால் தான் இன்னும் அழுத்தமாக அதை பற்றி பேசுகிறேன். கடவுள் மறுப்பு என்பது நான் அடிக்கடி சொல்வது உண்டு. பெண்கள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். உறுப்பை பற்றிருக்காங்க. చూడండి ఎలా వచ్చేసారు మీరు கேட்டு பாக்குறோம். ఇది వచ్చింది தம்பி கொஞ்சம் கீழே உட்காந்துக்கோ.